ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் வந்திருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, எல்ஐசி இருக்கு இல்லையா, ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் எல்ஐசி ஹெச்எஃப்எல்ல இருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக படித்து முடிச்சிருக்கீங்க, ஃப்ரெஷர்ஸ்க்கான செம்ம ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் வந்து எல்ஐசியோட வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கானதே. அப்ரெண்டிஸ் ரோலுக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஸோ ஃப்ரெஷர்ஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்ற ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ்க்கு ஒரு வேகன்சி வெளியாகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக உங்கள் எல்லாத்துக்குமே உதவியாக இருக்கும் அப்படின்ற நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்ரெண்டிஸ் அப்படின்றது எம்ப்ளாய்மெண்ட் கிடையாதுங்க. ஸோ இது வந்து ஒரு 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 வருஷத்துக்கு நீங்கள் வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 192 வேகன்சிஸ் இருக்குங்க. 192 பேரை வந்து வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. அப்ரெண்டிஸ் பீரியட் வந்து 12 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1 நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இதில் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதம் உங்களுக்கு 12,000 உங்களுக்கு சம்பளமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. வயது 20லேருந்து 25க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும்ப்பா அப்படின்றத எதிர்பார்ப்பு. ஓகேங்களா, வேறு என்ன செலெக்ஷன் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, https://nats.education.gov.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் ஒரு லாகின் செக்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேண்டிடேட் யூசர் மேனுவல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதேமாரி கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாகவே ரீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து எல்ஐசி ஹெச்எஃப்எல் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் 100 மார்க்குக்கு எம்சிக்யூஸ் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 1 மணி நேரம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 100 எம்சிக்யூஸ் இதில் என்னப்பா இருக்கும், பேசிக் பேங்கிங்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 944 ருபீஸு ஜென்ரல் கேட்டகரிக்கும் ஓபிசிக்கும், 708 ருபீஸு எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும், 472 ருபீஸ் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே, அது போக டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பிஎஃப்எஸ்சி செக்டர் ஸ்கில்ஸில் வந்து 1 அக்டோபர் மாதம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, தமிழ்நாடுல சென்டர்ஸ் இருக்கா அப்படின்னா 27 வேகன்சி இருக்குது தமிழ்நாடுல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் 12,000 ரூபா. சரிங்களா மக்களே, இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடுல எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சென்னையில், கோயம்புத்தூரில், ஹோசூரில், காஞ்சிபுரம், காரைக்குடி, கரூர், மதுரை, திருவள்ளூர், திருநெல்வேலி, திருப்பூர், திருச்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ திருப்பூரில் 2 வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னையில் 10, கோயம்புத்தூரில் 6, ஹோசூரில் 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருப்பூரில் 2. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க வேகன்சி லிஸ்ட் அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.